சும்மா தோப்புக்குள்ள அலைதான். எப்படி வந்தா தெரியுமா? நான் பரவாயில்ல, ஒருத்த கல்வி கழுவாமே வந்திருக்கா. சந்திர கல்வியை பார்த்துட்டு நாங்க ஒரு வேலையா போனோம். தண்ணி அடிக்கவா? நீ வேற. நாங்க வெளியே இருக்கலாம்னு போனோம். 2 பேரும் சேர்ந்து போனோம். அங்க இருந்து ஆனா வெளியே இருக்கடா போனா இல்லடா, நான் அதிகமா பேல்றேன்னா அவன் அதிகமா பேல்றானான்னு பாக்க. பாத்தியா, இதான் சரிக்குன்னு போன வேணாங்கிறாங்க. நாங்க இங்க முதல்ல எப்போதுமே பாத்துக்க, முதல்ல வாங்க தம்பிம்போ, அடுத்து வா தம்பிம்போ, அடுத்து வாடா தம்பிம்போ, அடுத்துதான் ரூமுக்குள்ள விட்டுக்கிட்டு அதை இப்ப பழி வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் தம்பி ஏறி உட்காருங்க. தம்பி பார்வதி இல்ல பாரதி என்ன கிளம்பி போறாப்ல, என்ன சைடி சோட போற மாலை போட்டிருக்க. இதுல பாருங்க ரூபன், இதுல பாக்காதீங்க, நான் சொல்ல போற விஷயத்துல பாருங்க. நான் ஒரு இருடா நம்ம நாடா தானே. ஆமா எல்லாம் தூங்கிருச்சு, பரவாயில்ல. ஏத்தா நீங்களும் தூங்கலையா? தூங்க மாட்டீங்க, இருக்கட்டும். இதுல பாருங்க, இங்க வாங்க. நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணுக்கெல்லாம் அடிக்க வேணாம். வீட்டுக்கு போய் அங்க உன்னோட தான் இருக்க போகுது. இல்ல வாய் வேணா கட்டுக்க வேணா அடிச்சு விடுறேன். என்னப்பா ஒண்ணுக்கு அடிக்கிறேன்? என்னப்பா ஒண்ணுக்கு என் வாயில உனக்கு என்ன ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? சரி, இந்த டைலாக் எல்லாம் பழைய டைலாக். நான் அப்ப உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். என்னது? நல்லா சொல்லணும். நீங்க வரணும். சரி, இப்ப வந்துட்டேன். பணம் இருக்கு. பணம் அது பேசுறதுதான் இருக்கு. சொல்றேன் கேட்டா, பணம் இருக்குடா. சரி, ஒரு 10 ரூபா பணம் இருக்கு. சரி, அது என்கிட்ட இருந்தா இப்படி ஒண்ணு போட்டு இப்படி 0 போட்டுக்க. அந்த 10 தான் இல்ல. என்னப்பா 0 போட்டு புரியல? இல்ல ஒண்ணு போட்டு 0 போட்டுருக்கா அந்த 10. நீ தங்கமணியோட சிஷியனா? இல்ல கேக்குறேன். சரி, இப்ப உங்கள்கிட்ட இருந்தா உங்க பணம். சரி, என்கிட்ட இருந்தா ஏன் பணம். இப்ப என்கிட்ட இருந்தா ஏன் பணம். ஆமா, உங்ககிட்ட இருந்தா நல்லா செய்ய. சரி விடைய பணம் விட்டுரு. இப்ப அண்ணன் பெட்டி இருக்கு. சரி, அது என்கிட்ட இருந்தா ஏன் பெட்டியா? ஆமா, உங்ககிட்ட இருந்தா இதெல்லாம் தவறான வார்த்தை இல்லையே. எப்பப்பா இங்க வேற அப்படியே காட்டி கொடுக்கலாம்லப்பா. சரி, அதே பெட்டி ஊம்பெட்டி உனக்கு தப்பா சொல்றேன். இப்ப பாரு, என் சிசியன் சொல்லுவான் பாரு, தம்பி சிசியா என்கிட்ட இருந்தா ஏன் பெட்டியா, உங்ககிட்ட இருந்தா நல்லா செய்யல சாண்டா குடிச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நானும் உலகத்திலேயே பொண்டாட்டி என் பொண்டாட்டி மாதிரி யாருமே கிடையாதுடா. ஆமா, என் பொண்டாட்டி மாதிரி யாருமே கிடையாது. ஓம் பொண்டாட்டி மாதிரி யாரும் இல்ல. விளக்கமாத்தடி வாங்கையில விளக்கமாத்தடி வாங்கையில விளக்கமாத்தடி மட்டும் வாங்குறேன். ஆமா, இருடா ஒரு நிமிஷம். மறந்துட்டியா? தேவையா? தூங்கி இருக்காது அவரு. தம்பி, பாவத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? அடுத்த ஆள் தூங்குறதை எழுப்புறது. 2 பாவம்டா. இன்னொரு பாவம் என்ன தெரியுமா? என்ன பாவம்? முந்தானத்து நாடாத்து கோயில இன்னொருத்தன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கையில கட்டிக்கு வாங்க போனவாரு, அது பெரிய பாவம். ஆமா, அதுலயும் முக்கியமான இன்னொரு பாவம் இருக்கு தெரியுமா? ஆதி கட்டிக்கு நான் கேட்டது ஒன்னே கேட்டது. ஆமா, இருக்கட்டும். இருந்தாலும் சிறப்பான முறையில் நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளு. நல்லா சொல்லு. ஆனா எல்லாருக்கும் பொண்டாட்டி அமையும், என் பொண்டாட்டி மாதிரி யாருக்குமே அமையாது. ஏன் தெரியும்? நாடமேலைக்கு ஒரு 10 டீ கோச்சுக்காம கொண்டு வானே. முக்கியமான அறிவிப்போட சொல்றேன். வந்திருக்கிற பப்புனு மாமா, அருமையான மாமா, மாமன் அருமையா ஆடுவாரு, அருமையா பாடுவாப்ல, எல்லாம் பண்ணுவாப்ல. ஆனா ஒரு சின்ன குறை, ஊருக்காரங்க அது நீங்க தான் ஏத்துக்கணும். என்னன்னா, வந்திருக்கிற பப்புனுங்க நல்ல திறமையான ஆளு, நல்லா பாடுவாப்ல, ஆடுவாப்ல. உண்மையான கை தட்டலாம், எல்லாம் சொல்ல ஒருத்தர் கை தட்டுங்க, தப்பு கிடையாது. பரவாயில்ல மாப்பிள்ள, இப்ப வந்து கை தட்டு வாங்கி. இல்ல மாமா, உன்னை பத்தி நான் பெருமையா பேசணுமா இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்திருக்கிற பப்புனு திறமையான ஆளுதான், நல்லா பாடுவாரு, ஆடுவாப்ல. ஆனா ஒரு சின்ன குறை. என்ன குறை சொல்லிடலாம் மாமா? சொல்ற, தைரியமா சொல்லு. முக்கியமான வந்திருக்கிற பப்புனுங்கிற மாமாவுக்கு பிபி சுகர்லாம் இருக்கு. நேரத்துக்கு டீ குடிக்கிறோம்னா காக்கா அடிப்பு வந்துடும். அதனால மேடைக்கு ஒரு 10 டீ கொண்டு வாங்கினேன்.
ஏண்டா ரூபனு எய்ட்ஸ் இருக்கிறாங்களே உண்மையா? அதுவும் இருக்கு. குடிச்சா நேரத்துக்கு டீ குடிச்சாலே அந்த வலிப்பெல்லாம் வராது. சரி சரி சரி. பக்கத்துலயே கூட்டி வச்சிருக்கேன். இல்ல அது ஒண்ணும் தப்பு கிடையாது. உண்மை அன்னைக்கே சொன்னாப்ல, எனக்கு கீழச்சேரி ஜோசியர் அன்னைக்கே சொன்னாரு, எப்போதுமே நீ எங்க போனாலும் சரி உன்னை விட்டு சனியை விலகும். ஆனா கீழச்சேரி மேடைக்கு வரும்போது உன் கூடவே ஒரு 4 சனியை சேர்ந்தே வரும்னு. அதுல 2 சனியை சரியா வந்திருக்கு. 3வது நடுசீட்ல உட்கார்ந்து வந்திருக்கா. ஆமா. ஏய் ஆனா எப்படி ஆனாலும் அந்த ஒயர் கம்பி உள்ளதாட்டா எனக்கு ரூமுக்குள்ள. அதுல பாருங்க, எதுல பாக்க? உன் வாயில பாரு. என் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி. என்னப்பா? யாட்டு பெட்டி? ஏன் பெட்டி? நம்ம பெட்டி. நம்ம பெட்டி. நம்ம மிருதங்க. நம்ம மிருதங்க. நம்ம ஆல்ரவுண்டு. நம்ம வேணு. நம்ம வேணு. பொண்டாட்டி மட்டும் என்னடா நம் தனியா? ஏய் அதோட நிப்பாட்டிக்கடா, நிரோத்ரா. நிரோதெல்லாம் விக்கிறது இல்லையா? லூசு பையல நிறுத்துறா. சரி சொல்லு. இப்ப என் பொண்டாட்டி தெரியுமா? எல்லாருக்கும் பொண்டாட்டி இருக்கும். ஆனா என் பொண்டாட்டி மட்டும் நான் போனாதான் ஏன் சாப்பிடுவா. ஏ அப்படி ஒரு பொண்டாட்டியா? அப்படி தங்கமான அண்ணியா? ஆமா. அடடடா. ஏய் என் பொண்டாட்டி நான் போனாதான் சாப்பிடுவா. ஏன் சொல்லு? ஏன்? அப்படி ஒரு பொண்டாட்டிடா. நான் கட்டினதுலயே உயர்வான பொண்டாட்டின்னா அவன் மட்டும்தான். ஏன் தெரியுமா? ரொம்ப உயரமானாலும் விளக்க மாதிரி பிஞ்சு போயிடும். இல்ல உயரும் நீல. நான் கதையிலே பாதிக்கதான் சொல்லுவேன். தெரிஞ்சா தானே மிச்சம் சொல்லுவேன். ஆமாடா, எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரோ அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாப்புல. இங்க அவரே தெரியாம தான் அழைதாப்புல. நான் சொல்றேன் கேளு. சரி. நாங்களும் அலைய மாட்டோம் ஒரு காலத்துல. எப்படி தெரிஞ்சுக்க. எப்படி அலைவீங்க? என்ன? எப்படி? உன்னை எல்லாம் சங்கிலி எடுத்து கட்டி போடணும். இங்க இதாச்சு தேவல கீழே விழுந்த டேய், மான மரியாதை என்னைய பாரு. அடிப்பீங்க. என்ன பாருடா, என் முன்னாடி ஏன் தெரியுமா? சாப்பாடு நான் போனாதான் சாப்பிடுவான். அடடா. நான் இல்லாம சாப்பிட மாட்டான். அண்ணே எங்க அண்ணி தங்கமான மனசுனே. அப்படி சொல்றா. புடிசை சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடுங்கிறது தமிழோட பண்பாடு. ஆமா. தெரியுமே தமிழோட பண்பாடா? தமிழனோட பண்பாடு. தமிழ் சாப்பிட்ட இலையில நேத்து நாய் சாப்பிட்டு இருந்துச்சு. ஐயோ அப்பா, நீ இவன் கொண்டு போய் எங்கேயோ நீ சேர்க்க போறான்னு நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு தானே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காப்ல, பேசாம அது எப்படி விடுவேன்? என்ன நான் சொல்றேன் கேளு. என்ன தமிழோட பண்பாடு? ஏன் தெரியுமா என் பொண்டாட்டி சொன்ன உடனே சாப்பிடுறீங்க? ஏன் நான் போனாதான் சாப்பிடுவான். எதுக்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? நானே முடிச்சு நான் போய் சமைச்சாதான் இங்க சாப்பிடவே முடியும். வெக்கம் கட்டவனே, இந்த பழப்பியா உயிரோட தங்குற? ஒரு மூணு கயிறு இல்லையா உனக்கு? இது பரவாயில்ல. எங்க ஊரு இப்ப நான் போயிருக்க ஊர்ல ஒரு ஆளு நான் போனாதான் துணியே போடுவாப்ல. என்ன போடுவாப்ல? துணியே போடுவாப்ல. எதுக்கு? இல்லேன்னு வச்சுக்க, சும்மாவே திரிவாப்ல. அப்படியா? ஏன்? அவர் போனாதான் அவர் துணியே துவைக்க முடியும். இல்லைன்னா அம்மனை கடையாதான் தெரியல. ஆமா. ஒரு டி ஷர்ட் ஒரு கைலி. ஒரு டி ஷர்ட் ஒரு கைலி. என்னமோ நீ சாவ போறேன்னு நினைக்கிறேன். கொலைக்கேசில உள்ள போறேன்னு நினைக்கிறேன். 150 ரூபாய் சம்பளத்துக்கு நீ வந்திருக்கையில 50 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வந்தது தப்புலையே. என்ன சொல்ற? 150 ரூபாயா? அவ்வளவு அதிகமா? அப்படியா? நெசமாவா? சத்தியமா? ஓ கடவுளே. ஓ கடவுளே இல்ல சத்தியம். ஆனா இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா, நீங்க வச்சதுதான் நாடகம். ஆமா. நீங்க வச்சதுதான் தெளிவு. ஆமா. என்ன இப்படியே இருங்க. எல்லாத்தையும் சொன்னிய ஒரு வார்த்தை சொல்ல. என்னப்பா? நாங்க குடுக்கறதான் சம்பளம். தேங்காய் முடியல இந்த காணு உள்ள. காலையில இருக்குடா உங்களுக்கு எல்லாம். யாருக்கு? எப்படியா இருந்தாலும் சரி கீழச்சேரியை தாண்டி அவுட்டருக்கு வருவீங்க. அன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. எல்லாம் துறைசாரத்துல விட்டு அடிக்கிறாரு. புதுக்கோட்டைக்கு ஓடணும் இல்ல மதுரைக்கு ஓடணும். என்னைய பத்தி உனக்கு என்ன சட்டி போட்டிருக்கியான்னு பாக்குறியா? அது கழட்டி போட்டு வந்துட்டேன். என்னைய பத்தி உனக்கு தெரியாது. நான் நடந்தேன்னு வச்சுக்க. எப்படி? நான் நடந்தேன்னு வச்சுக்கடா. புதுக்கோட்டைக்கு 6 நாள்ல போயிருவியா? விளக்கம் நான் நடந்தா தேரு, நின்னா திருவிழா, படுத்தன்னா பந்து. பாத்தியா? நான் நடந்து பாத்திருக்கியா? அண்ணே பாரதி அண்ணே ஏறுனே ஏறுனே மாலைய போட்டுருக்க முண்டை. நீ ஆமா ஏறி உட்காரு. அவர் கேட்கிறாரு காலேஜ் என்ன வேணுமே. ஏறு ஏறு. அப்பா ஒரு பாட்டு யாரு? இப்ப நான் பாடுவேன். நான் பாட போறேன். அதனால தயவு செய்து எல்லாரும் எந்திரிச்சு போயிருங்க. ஹலோ, நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்து என்ன
மதை கட்டுவாங்க போறாதே போ ஏறி உட்காரு. அப்பா ராஜபாத்து இந்த ஓம்ங்கிறதெல்லாம் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி வச்சுக்கணும். ஒரு சின்ன பாட்டு, ஒரு கருத்துள்ள பாட்டு உங்களுக்காக செய்யவா. ஏழமகே வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையனே வளர்ந்து வரும் சந்திரனே, பார்வடியும் உன் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது. பார்த்து புட்டா இத புட்டா பத்து மனம் தாங்காது. கண்மணியே கண்ணுறங்கு 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 ஆகி ஆட்டுக்கு பட்டோ ஆட்டுக்கு பட்டோ ஆட்டு சுரக்கிற ஊருக்கு பட்டோ யாரோ வச்ச இது நம்பி அன்புமே ஆனாக வழங்க மரம் பாதமா தந்தையான புறமா. ஆட்டுக்கு பட்டோ ஆட்டுக்கு பட்டோ ஆட்டு சுரக்கிற ஊருக்கு பட்டோ யாரோ வச்ச இது நம்பி இருக்கிறோம் அன்பே தானாக வளர்ந்த மரம் பாதமா. இது தாயாரு தந்தையாரு புறமா. ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாருக்குள்ள. ஆண்டவனு நானும் உள்ள அண்ணன் தம்பி கூட உள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனு நானும் இங்கே அண்ணன் தம்பி உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் ஒரு கொலைக்கு சொந்தமில்லை அம்மா. ஒரு கொலத்தை சொந்தமில்லை அம்மா. இந்த வேட்டை கூட வீட்டுக்காரன் சொந்தமில்லாத அம்மா. இந்த ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொந்தமில்லாம் சும்மா. ஆட்டுக்கு பக்கம் ஆட்டுக்கு பக்கம் ஆட்டுக்கு பக்கம் ஆட்டுக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஊக்கம் யாரோ வச்ச என்ன நம்பி இருக்குது தானாக வளர்ந்த மரம் மரம்மா. போல தாயாரும் வந்தையார் பூரம்மா. நம்ம மூல வந்தாச்சு கீழே செடிகளை காச்சு வாலிபத்தின் கடனை தீர்க்க தாய் ஒன்று அப்ப தந்தா. தாலிபட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம வாலிபத்தின் கடனை தீர்க்க தாய் ஒன்று அப்பே தந்தா. தாய்ப்பட்ட கடனை தீர்க்க தாயாரி வாலிபத்தின் கடனை தீர்க்க தாய் ஒன்று அப்பே தந்தா. தாலிபட்ட கடனை தீர்க்க தாயா நம்ம போட்டி இருக்கிறது. அதனாலே வாங்கும் அது இன்று நம்மை சுமக்குது. அதனாலே வாங்கும் மரவுக்கு அதை இன்று நம்மை சுமக்குது. ராஜா என்றால் மந்திரி என்றால் ராஜ்யம் இல்லையா? ஒரு ராஜ்யம் இல்லையா? ஒரு குலம் இல்லை, அரசியலும் இல்லை.
வாழ்த்துக்கள். அரிதாரம் பூசிக்கொண்டு சொல்கிறேன், சிறப்பான முறையில் வர வேண்டும். ஆளை போட்டிருக்கில்ல இருக்கும் இடத்தை விட்டு வாங்க வாங்க வாங்க. நெருப்பில் நின்று கற்றோ நிலவினோட மறுப்பிலை வேண்டவாவை என் மரங்களே வளர்கள் என்று அமிழ்தினம் இனிய செந்தமிழுக்கு சிறப்பாக இருமாடி அறிஞர்கள் வழியிழந்த என தர்மை பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாடகக்கல ரசிகப்புற மக்களே, உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் சின்ன நடிகரின் சிறந்த அந்த வணக்கங்களை வாதங்களை சமர்ப்பித்து மாபெரும் இசை மேதைகளாக வீட்டிருக்கும் நான் இசை சக்கரவர்த்திகளுக்கும் சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் சத்யா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் அதிலே பணிபுரியும் அன்புள்ளத்திற்கும் மற்றும் என்னுடன் நடிக்க வந்திருக்கும் சக நடிகை கலைஞர் மக்களுக்கும் நல்லதோர் வாய்ப்பை இந்த புண்ணிய பூமியிலே நல்லதோர் அரங்கத்திலே, அதுவும் கலையரங்கம் கட்டி முதல் நாடகம் முதலிலே இந்த அரங்கத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த அன்பு அப்பா நாடக அமைப்பாளர் அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி பாராட்டி கற்க கசடர கப்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகை என்ற பொய்யாமலி புலவரின் மையான கூற்றுக்கு ஏற்றது போல் நான் கற்ற கலைவும் கல்வியும் உங்கள் முறை சமர்ப்பிக்க நல்லதோ ஒரு வாய்ப்பை தேடி தந்த நீங்கள் அனைவரும் நன்றி கலனுகிறேன். நாயகனின் அருளால் வாழ வேண்டும் என்பதற்காக 2.5 சுதியிலே நன்மை கலனுகளின் நாயகனின் வாழ்விடும் காவேரி காவலனே நீ வாழ்க. வருவோருக்கு பஞ்சம் வழங்குகின்ற தந்தை பெருமுடைய தலைவரே நீ வாழ்க. வெள்ள
ராஜ ராஜ சோழனே நீ வாழே. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டி வாழ்கவே. கோவில் பல்லாண்டி வாழ்கவே. காலமிகு தமிழ் போல இல்லை உன்னை வாழ்கவே. காலமிகு தமிழ் போல இல்லை உன்னை வாழ்கவே. தந்தை பெரிய கோவில் பல்லாண்டி வாழ்கவே. குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஆலயம் தொழுவது சாலம் என்று சொல்லுவார்கள். முந்தி தவம் இருந்து முன்னொரு நாள் சுமந்து தந்தி சரிய பெற்று எடுத்து பூமியில ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது எவ்வளவு சிரமம், அதை காட்டில் அதை வளர்ப்பது எதை காட்டிலும் பெரிய சிரமம் என்றா, உயிரை கொடுப்பது தந்தை, உயிர் வாழ்வதற்கான மெய்யான உறுப்புகளை கொடுப்பது தாய். அப்படி இருவருமாக இணைந்து உயிர் மெய்யாக நம்ம எல்லாம் உலகத்துல பூமியில படைக்க வைத்தா இன்னைக்கு எத்தனை வீட்டுல ஆத்தா புணச்சு சோறு போடுறோம். நிம்மதியான வாழ்க்கை இருக்கா? யாருக்கு? வயது முதிர்ந்தவருக்கு கிடையாது. காரணம், கல்வி கூடங்களை காட்டிலும் முதியோர் இல்லங்கள் எங்கு பார்த்தாலும் கண்ணில் தெரிகிறது. காரணம் என்ன? வீட்டில் சரியான வழியில முதியோர்கள் பேணி காக்கப்படவில்லை. அதனாலதான் முதியோர் இல்லங்கள் அவசியப்படுகிறது. கல்விக்கூடங்களை காட்டிலும், படிக்கிற பள்ளிக்கூடத்தை காட்டிலும் முதியோர் இல்லம் கூட இருக்க. என்ன விஷயம்? பள்ளிக்கூடம் படிப்பதற்கு, முதியோர் இல்லம் முதியோர்களை வளர்ப்பதற்கு. ஆக என்னக்க சொல்ல வரணும்னா, மாரியம்மன் கோயில் தானே, இந்த மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடத்துங்க, எது வேணாலும் நடத்துங்க. எத்தனை திருவிழாக்கள் எடுத்துட்டாலும், பால் காவடி சுமந்தாலும், பால் கூட எடுத்தாலும், மதியம் எடுத்துட்டாலும், பாரி எடுத்துட்டாலும், வேல் பூர்னாலும், பூ மிதிச்சாலும், பரவக்காவடியில பறந்தாலும் ஒரு பயனும் இல்லை.
நான் நாட்டியவாதி கிடையாது, நானும் ஒரு கோவில் பூசாரி. இதெல்லாம் விடுத்து தாய் தந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தேவ பொண்ணுக்கு காவயிறு கஞ்சி கண்ணு கலங்காம ஊத்தி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில மாரியாத்த உன் கதவை தட்டி உனக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றான்னு. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் 4வது இடத்துல இறுதியற்ற தெய்வத்தையே சொல்றாங்க. ஊருக்கு உபதேசத்தை பண்ணிட்டு போனா கால நேரத்தை நம்ம கணக்கு பண்ணணும். அதனால புட்டு வச்சு வல்ல வல்ல புண்ணுடிஞ்சவா சின்ன சின்னவன் இந்த தேனெடுக்கு வண்ண வண்ண பொண்ணுடிஞ்சவா சூரியனும் மாநிலம் போல இங்கு காதல் என்றும் மாய்வதில்லை. நேசவனம் தேர்ந்தெடுக்க ராசுவனம் தேவையா பேசுகின்ற வேதமெல்லாம் பாலங்களை காட்டுமா நாளெல்லாம் நான் சூடு போகிறேன்.
விண்ணின் மணி திண்ணில் சிலமணி புலம்ப மின்னின் மணி மேகலை மல்லெல்லாம் உழைப்ப சின்ன மலை கொண்டு சில செய்தி தூவே அன்னமல்ல வல்லவட வாவன் அழைத்தால இந்த பெண்மகள் அவ்வளவு சோய் என்ற குரலின் வாயிலாக இந்த பெண்மகளின் தளத்தில் கூட்டு